காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட போய் நான் சொல்கிறேன், சார் கோபிநாத் சார் வந்து எங்களுக்காக பீஸ் காட்டுறாருன்னு. விளாடாத தம்பி போ, அவரெல்லாம் பார்க்கவே முடியாது, நீ அவர் வராறாங்க உங்களுக்கு பீஸ் காட்ட அப்படின்னாரு. சஞ்சய் நீ கூப்பிட்டதும் வந்துட்டாரா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளானே? சார் நான் கிராமத்தில் 3 வேளை சாப்பாட்டுக்கு இல்லாதவன் சார். இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே படிக்கிறாங்க, அந்த யூனிவர்சிட்டி 3 வருஷம் முடிச்சிட்டோம். அன்றைக்கி பீஸ் காட்டின பசங்களில் 4 பேர் போலீஸ் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. முதல் டைமாக அந்த பொண்ணு 3 வேளை சாப்பாடு இல்லை, 3 வேளை சாப்பாடு இருந்தாவே நாங்கள் நல்லா அச்சீவ் பண்ணுவோன்னு சொல்லிச்சு. அந்த கோபிநாத் சார் சொன்ன வார்த்தை, ஒருவேளை அவங்க படிக்க முடியாமல் போனால் அந்த பிள்ளைங்க எல்லாம் அப்படியே போயிடு சார், யாருமே படிக்காமல் போயிடுவாங்க அப்படின்னாங்க. எனக்கு அதுதான் மனசில் ஊர்த்துச்சு. அதனால தான் நான் கிடுன்னு சரி. கபடி டீம் மற்றும் அவர் அந்த டீமுடைய கோச் பயிற்சியாளர் திரு சஞ்சய் அவர்கள் வந்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நான் எந்த மேடையிலும் பேசுனதே கிடையாது. நான் ஒரு 10 வருஷமாக அந்த லேடிஸ் டீமை ரன் பண்ணின்னு இருக்கேன். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி 6 வருஷமாக கபடி டீமை வந்து இலவசமாக பயிற்சி கொடுத்து ரன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்தேன். எப்படின்னா இந்தியா டீமுக்கு கொண்டு போயிருந்தேன் இந்த பிள்ளைங்கள அப்படின்னு. எல்லாம் ஒரு 40 பிள்ளைங்க இருந்தாங்க என்கிட்ட. 6 வருஷத்தில் கிட்டத்தட்ட நிறைய கடாயிட்டேன். எங்கள் ஊர்லேயே என் பேர் வந்து கடங்கார சஞ்சய்ன்னு தான் கூப்பிடுவாங்க. சரி நம்ம தான் இந்தியாவுக்காக விளையாட முடியல, நம்ம கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்களை எட்டுன்னு போய் ஒரு இந்தியா டீமுக்கு விளையாட வச்சு இன்டர்நேஷ்னல் அளவு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த 6 வருஷத்தில் கிட்டத்தட்ட நிறைய கடாயிட்டேன். கடன்னா எனக்கு வருமானமே கிடையாது, நானே படிச்சுட்டு இருக்கேன். பக்கத்தில் கடன் வாங்கி டீமை வெளியில் கொண்டு போகிறது, ஈரோடு சேலம் டீமை கொண்டு போய் விளையாடினா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகினா தான் அடுத்த கட்டத்துக்கு இவங்க போவாங்க. நேரே எடுத்த உடனே இந்தியா டீமில் ஆட முடியாது. லோக்கல் மேட்ச்லேருந்து ஸ்டேட் மேட்ச்சு அடுத்து அதுக்கப்புறம் தான் நேஷ்னல்ஸ் போவாங்க. நேஷ்னல்ஸ் ஜெயிச்சா தான் இன்டர்நேஷ்னல் விளையாட முடியும். நான் என்னால் நேஷ்னல்ஸ் மட்டும்தான் கொண்டு போக முடிஞ்சிச்சு. அதுக்காக ஏகப்பட்ட கடன் வாங்கிட்டேன். என்னால் என்ன பண்ணுறதுனே தெரில. கடைசியாக இந்த கடத்தை கொடுக்கணும், இல்லை இந்த டீமை விட்டுறணும். கடைசியாக போய் அந்த கோயிலில் நின்று, கடவுளே இதுக்கு மேலே என்னால் கபடி டீமை ரன் பண்ண முடியாது, நான் இது கபடி டீமே விட்டுறலாம் அப்படின்னு சாகர் நிலைமைக்கு போயிட்டேன். சரி பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லிட்டே வந்துட்டேன், நான் ஊருக்கு போகிறோமா, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருங்க அப்படின்ட்டேன். சார் ஏன் சார்? நான் இல்லைம்மா என்னால் முடியல, இந்த கபடி டீமை ரன் பண்ண முடியல. தெருவில் எங்கே பார்த்தா, எங்கள் வீட்டில் எனக்கு அப்பா அம்மா கிடையாது. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இவனும் வேலை வெட்டிக்கு போக மாட்டான், அந்த பிள்ளைங்கள வச்சுன்னு சுற்றினுக்கிறான், என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னா. அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் டிவிலேருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. சஞ்சய் அப்பா அப்படின்னாங்க, உங்கள் டீமில் எத்தனை பேர் நேஷ்னல்ஸ் போயிருக்காங்க? நிறைய பேர் நேஷ்னல்ஸ் போயிருக்காங்க அப்படின்னு. உங்களை விஜய் டிவியில் கூப்பிட்றாங்க வாங்கன்னாங்க. நீயே நான் ஷோக்கு வந்தோம். அதை தான் முதல் கடவுளாக கோபிநாத் சாரை நாங்கள் பார்த்தோம். முதல் டைமாக அந்த பொண்ணு 3 வேளை சாப்பாடு இல்லை, 3 வேளை சாப்பாடு இருந்தாவே நாங்கள் நல்லா அச்சீவ் பண்ணுவோன்னு சொல்லிச்சு. அந்த கோபிநாத் சார் சொன்ன வார்த்தை, இந்த பாப்பா திவ்யா அவர்கிட்ட பேசினதோ உலக நாடு ஃபுல்லாக தெரிஞ்சு எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி என் கடத்தை பூரா தீர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்ப நான் புதுசாக ட்ரெயின் பண்ண ஆரம்பித்தேன். நாங்கள் இந்த அளவுக்கு விளையாடினோம், அதனால் எங்களுக்கு 3 வேளை சாப்பாடு இல்லை, எங்கள் சார் எங்களால் நிறைய கடாயிட்டார், அந்த கடத்தை தீர்க்கணும்னு எல்லாருமே அந்த விஜய் டிவியில் நீயே நான் ஷோ பார்த்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் எல்லாரும் பேர் சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் கோபிநாத் சாரும் அந்த விஜய் டிவியில் நீயே நான் ஷோ தான். அந்த ஷோலேருந்து தமிழர்கள் எப்படிப்பட்டவர்கள் நீங்கள் அப்போ தான் தெரிஞ்சுக்கணும். வேர்ல்டு முழுக்க வந்து இறங்கினாங்க. அவ்வளோ பேர் இந்த பசங்களுக்கெல்லாம் செஞ்சாங்க. பட் சஞ்சய் வந்து அது நீயானால நடந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு அப்பப்போ டெக்ஸ்ட் பண்ணுவார். சரி அப்படியுமே இந்த மாதிரி ஒரு கேட்டப்போ ஒரு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப உறுத்துச்சு. எல்லாம் ஏழப்பட்ட பிள்ளைங்க சார், ஒருவேளை நான் அவங்கள கபடி டீமுக்கு அந்த காலேஜ் சீட்டு கொடுத்துட்டாங்க, கபடி டீமில் அவங்க இருந்தாங்கன்னா தான் அவங்க காலேஜில் படித்தாங்கன்னா தான் அவங்க கபடி டீமில் இருக்க முடியும். ஆனால் அவங்க கபடியில் இருக்கிறதுனால தான் காலேஜ் சீட்டு கொடுக்குது. ஒருவேளை அவங்க படிக்க முடியாமல் போனால் அந்த பிள்ளைங்க எல்லாம் அப்படியே போயிடு சார், யாருமே படிக்காமல் போயிடுவாங்க அப்படின்னாங்க. எனக்கு அதுதான் மனசில் ஊர்த்துச்சு. அதனால தான் நான் கிடுன்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய் இது பண்ணேன். ஏன்னா படிக்கிற போகிற பொம்பளை பிள்ளைங்க ஏதோ ஒரு வகையிலையாவது படித்து விடணும், அந்த ஸ்பேஸ் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஹாப்பி. ஏன்னா இவர் அடிக்கடி சஞ்சய் வந்து நீங்கள் வருத்தப்படாதீங்க, எனக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பார். இங்கே கப் அடிச்சிட்டோம், அங்கே கப் அடிச்சிட்டோம், ஒரு நாள் இங்கே வாங்க, ஒரு நாள் அங்கே நீங்கள் வாங்க. ஆக்சுவலாக நான் ஏன் வர்றதில்லை அப்படின்னா, நான் ஒரு ஸ்பான்சர்ஷிப் பண்ணேன் அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. உங்கள் டேலண்ட்டுக்கு இது நாங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய மரியாதை. உலகம் இருக்கக்கூடிய தமிழர்களும் அதுக்காகத்தான் அதை உங்களுக்கு செய்கிறாங்க. ஸோ திறமைசாலிகள் நீங்கள் ஏதோ தயவில் நீங்களாம் வளர்றீங்கன்னு உங்களுக்கு அந்த ஃபீல் வரவே கூடாது. என்றைக்கும் நீங்கள் உங்கள் திறமையில் தான் வளர்றீங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை தான் எல்லாருமே நாங்கள் கொடுக்குறோம். அதனால தான் நீங்கள் பல முறை என்னை கூப்பிட்டு நான் வேண்டாம் அந்த ஃபீல்லாம் அது உங்களுக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. குட் லக், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.